ஸோ அது எல்லா இடத்துலையும் இருக்கு, அது சினிமாலையும் இருக்கு, அவ்வளோதான். இந்தியாவில் உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும். இலங்கையில ஒவ்வொரு பிரதேசங்கள் தெரியும், கொழும்பு, கண்டி, இன்னும் பல பிரதேசங்கள்ல இந்த ஷூட்டிங்ஸ் நடந்திருக்குது. எப்படி அனுபவம் இலங்கையில ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சேர்ந்த இந்த திரைப்படத்தை நடிச்சு முடிச்சது? புது புது அனுபவம் தான், புது நாடு, புது மக்கள் எல்லாமே. பட் ஆனால் எல்லாமே எனக்கு ஆல்ரெடி பழக்கப்பட்ட ஒரு இடமாவும் இருந்தது, மக்களாகவும் இருந்தாங்க முதல் நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்கும். கெண்டியாக இருக்கட்டும், கெண்டியை தாண்டி தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஒரு மலை ஒரு கெண்டியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல தான் போய் ஷூட் பண்ணோம். நல்லா இருந்தது. ஏன்னா இறங்கும் போதே எனக்கு கேரளா மாதிரி தான் இருந்தது. ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன், இந்த படத்துக்காக தான் வரேன். அதுக்கு முன்னாடி வந்ததில்லை. நான் அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாட்கள் டிஸ்கஷனில் நான் இங்கே இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு ஸ்ரீலங்காவை சுற்றி வர ஆனால் வாய்ப்பு கிடச்சிது. அப்போ பார்க்கும்போது எனக்கு மெட்ராஸில் இருந்த மாதிரி தான் இருந்தது கொலம்போ. எனக்கு ஒரு பெரிய வித்தியாசம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன். எனக்கு புதுசாக அப்படி ஒன்றும், ஏன்னா இதுக்கே அப்போ கொஞ்சம் ரொம்ப கர்ஃப்யூவாக இருந்த டைம். பட் ஸ்டில் எனக்கு ஒன்றும் பெருசாக அது தோணலை. நான் எங்கள் ஊரில் எப்படி போகணும் அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. இலங்கை கலைஞர்கள் நிறைய பேர் இந்த ராணி படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அந்த அனுபவம் எப்படி இருந்தது? நிறைய சிங்களவர்கள் இருக்காங்க, தமிழ் பசங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. எப்படி இருந்துச்சு? இல்லை, அதுதான், அது எப்பயுமே ஆர்ட்ல அந்த கம்யூனிகேஷன் நிறைய இருக்கும். மீதி ஃபீல்டோட ஆர்ட்ல. ஏன்னா இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலி எல்லா இடத்துலையும் ஒன்று தான் பண்ணுவாங்க. ஏன்னா கிராஃப்ட் ஒன்று தானே, அதே கேமரா தானே. ஸோ அதனால கிராஃப்ட் மாறாது. பட் அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த ஊருக்கான கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இப்போ நாங்கள் படப்படப்படனே இருப்போம். ஏன்னா எங்கள் ஊரே ஸ்பீடான ஊர். அது ஒரு கல்ச்சர். இப்போ மலேசியாவில் ஷூட் பண்ணோன்னா அங்கே அவங்க ஒரு மாதிரி ஷூட் பண்ணுறாங்க, ஃப்ரான்ஸில் ஒரு மாதிரி ஷூட் பண்ணுறாங்க. அது அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் லிவிங்க்கு ஏற்ற மாதிரி தான். பட் ஆனால் ஒர்க் சேம் தான், அவுட்புட் சேம் தானே. ஸோ அதனால் எனக்கு இந்த பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே ஒர்க் பண்ணும்போது, ஸ்ரீலங்கா ஒர்க் பண்ணும்போது ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக இருக்காங்க. எனக்கு அப்படி ஒர்க் பண்ண தான் பிடிக்கும். இந்த ரொம்ப சத்தமாலாம் ஒர்க் பண்ண, ஏன்னா அவ்வளோ சத்தமாக ஒர்க் பண்ணுற விஷயம் கிடையாது. இது ரொம்ப காமன் கம்போஸ்டாக அப்படி ஒர்க் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த வகையில் நான் எல்லாமே எல்லா இடத்துலையுமே நான் லேர்னிங் ப்ராசஸ் தான். அப்படி தான் நான் எல்லாமே பார்ப்பேன். கேமராமேன் பிரவீன் நான் ஒரு டீம் தான் ஃபுல்லாகவே பண்ணாங்க. ரொம்ப அருமையாக பண்ணாங்க. ரொம்ப வெல் எக்யூப்டு, எல்லாம் வெல் நாலேஜபிள் டீம். ரொம்ப பர்ஃபெக்டாக ஷூட் பண்ணாங்க. ஏன்னா அவருக்கு ஒரு முக்கியமான பிரவீனுக்கு முக்கியமான பங்கு இருக்குது இந்த படத்தில். நான் அவர் தான் கேமராமேன் அண்ட் எடிட்டர். இந்த படத்தோட அவுட்டுக்கு முக்கியமான காரணம் அவரும் ஒரு ஆள். இலங்கையா? ஆமா, ஸ்ரீலங்கா. அவே நிறைய வேலைகள் நடந்திருக்குது. இந்த திரைப்படம் உங்களுக்கு தெரியும், ராணி நோ ரூல்ஸ் ஃபார் ரிவெஞ்ச் என்ற டைட்டில் தான் இருக்கு. இந்த டைட்டிலை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இரானி கேரக்டர் இஸ் பீன் பிட்ரேட். அந்த பிட்ரேல் ஆயிடுச்சுன்றதை அவர் ரியலைஸ் பண்றதுக்கு ரொம்ப காலங்கள் ஆயிடுது. அந்த காலங்கள் ஆனதுக்கு அப்புறம் அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பிட்ரேலா இருக்கு. அந்த பிட்ரேலுக்கு எதுவாக இருந்தாலும் அவர் ரிவெஞ்ச் எடுத்துடுறாரு. அதுதான் கதை. ஆகவே இப்போ இந்த படம் நாளை தினம் வெளியாக இருக்குது. அனைத்து திரையரங்களும் தயார் நிலையில் இருக்கிறது. இப்பொழுது இந்த ராணி திரைப்படத்தை வெளியிடுவதற்கு எந்த நிலையிலே மக்களுக்கு இந்த படத்தை பார்ப்பதற்கு என்னென்ன காரணிகள் இருக்கு விசேஷமா? இல்லை, கதையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட். எனக்கு ஸ்ரீலங்காவுடைய லேண்ட்ஸ்கேப் கரெக்டாக கதைக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லேண்ட்ஸ்கேப் நீங்கள் பார்க்க போறீங்க படத்தை நாளைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெய்லர் காட்டுற லேண்ட்ஸ்கேப் இந்த கதைக்கு தேவைப்படுது. அதை ப்ராப்பராக ஜெகன் யூஸ் பண்ணிட்டார். அப்படி தான் நான் சொல்லுவேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எப்பயுமே த்ரில்லருக்கான எக்ஸைட்மெண்ட் எல்லா ஆடியன்ஸுக்குமே உண்டு. அந்த அப்படியே அந்த கான்சென்ட்ரேட்டிங் ஆன் வாட் நெக்ஸ்ட்னு அது இந்த கதையில் கரெக்டாகவும் எடிட் பண்ணி கரெக்டாகவும் அவுட் வந்திருக்கு. நான் படம் பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக ஆடியன்ஸ் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவாங்கிறது எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. இந்த திரைப்படத்தின் மியூசிக் அருண் தான், அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம். மியூசிக் என்ன மாதிரி வந்திருக்குது அவுட்புட்? நான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. விஜயம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப ஒரு 2-3 நிறைய இது ஒரு பிட்ரைல்ன்றதுனால நிறைய இன்டென்ஸ் சீன்ஸ் இருக்கு. ஸோ இன்டென்ஸ் சீன்ஸை மியூசிக் தான் கேரி பண்ணி முடியும். ஏன்னா அந்த போர்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சில 2-3 இடத்துல ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான சீன்ஸ் இருக்கு. அந்த சீன்லாம் மியூசிக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ளே பண்ணியிருக்காரு. ரொம்ப கூஸ்பம்ஸான மூமெண்ட்டாக தான் அது. அந்த மியூசிக் தான் இன்னும் எலிவேட் பண்ணும் அந்த சீன். என்னதான் நாங்கள் நடிச்சிருந்தாலும் அந்த இன்டென்ஸ் சீனில் மியூசிக் ஹேஸ் டு எலிவேட். வேற ஏன்னா அந்த இடத்துல மியூசிக் பிளேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இப்போ இலங்கை கலைஞர்கள், இலங்கையில நிறைய திறமையான கலைஞர்கள் இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு இன்னமும் சரியான ஒரு வாய்ப்பு இன்னமும் அமையவில்லை என்பதுதான் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விடயம். இவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன? இன்னமும் ஆர்வமாக இருக்கிறார்கள். இன்று கூட இந்த திரைப்படத்தில் பணியாற்றி நிறைய
இணை உதவி இயக்குனர்கள் கூட அவர்கள் ஆர்வமாக இருக்கிறார். இந்தியாவில் சென்று நாங்கள் ஒரு பெரிய திரைப்படங்களில் நாங்களும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்திலே இன்னும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய, அந்த மாதிரி இளைஞர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய செய்தி என்னவா? இல்லை, ரொம்ப சிம்பிள் ஃபார்முலாங்க. ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், தேர்ட் திங் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி தான் இருக்காது. ஒரு பாயிண்டில் விட்டுருவாங்க ஹோப்பை. இன்னை வரைக்கும் நாங்கள் இப்போ ஆர்ட் ஃபீல்டில் எல்லாருமே ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரே ரீசன் வந்து கன்சிஸ்டன்சி தான். கன்சிஸ்டன்சி இல்லைன்னா அது ஒரு பாயிண்டில் முடிஞ்சிருதுல. நீங்கள் உங்களோட ஹார்ட் ஒர்க்கும் உங்களோட டெடிகேஷன் ஸ்டாப் ஆகிடுதுல. அங்கே ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நடக்காதுல்ல. கன்சிஸ்டன்சி ரொம்ப தேவை. அது நடந்துருச்சுன்னா நீங்கள் நேர்மையாக உங்கள் ஒர்க்கை பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் திருப்பி உங்களுக்கு நடந்துடும். அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெரிய இதுக்கு பின்னாடியான இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா பியூட்டி என்னன்னா ஆர்ட். உங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் டேலண்டடாக இருந்தால் டேலண்ட் உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துரும் திருப்பி. அது உங்ககிட்ட தான் இருக்குது, வெளியே கிடையாது. அதே போல் தேடிக்கிட்டே இருக்கணும். ஒரு பாயிண்டில் நீங்கள் என்றைக்கோ தேடின தேடல் எல்லாம் திரும்பி வந்து உங்களை வந்து சேர்ந்துடும். அவ்வளோதான். அதான் ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான். ஏன்னா இது ஆர்ட்ன்றதுனால நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா உங்கள்கிட்ட டேலண்ட் இருந்தால் உங்களை தேடி வந்து வாய்ப்பு வந்துடும், முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன் நடக்கலைன்னா இல்லை, நம்ம தான் தேடணும். ஏன் நடக்கலைன்றது மேத்தமேட்டிக்ஸ் எனக்கு ஏன் வரலன்றது நான் தான் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி தான். நிச்சயமா. ரைட். இப்போ நாளை தினம் வெளியாக இருக்கின்ற ராணி திரைப்படம், இலங்கையில் நீங்களும் இப்போ நாளைக்கு மக்களோட மக்களாக பார்க்க போறீங்க. ஆமா, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ரைட். இப்போ இலங்கை இந்திய கலைஞர்களின் கூட்டு முயற்சியில் உருவாகி இருக்கின்ற ராணி திரைப்படம் நாளைய தினம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி